Hi friends, welcome to Dhivya's lifestyle. இன்றைக்கி என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி அண்டு உருளைக்கிழங்கு மசாலா. அதுக்கான ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் குக்கரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு தாளித்ததுக்கப்புறமா 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்குனா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிட்டுருக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா அந்த மஞ்சள் தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம இந்த உருளைக்கிழங்கை கரைச்சி வச்சுருந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு தக்காளியெலாம் சேர்க்கக்கூடாது. 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு கொதிச்சு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சைடில் பார்த்திங்கன்னா பூரி மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். இது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பிசைஞ்சிங்கன்னா போதும், இல்லாட்டி சாஃப்ட் ஆயிரும். ஸோ பூரியும் ரெடி ஆகிட்டுருக்கு. மாவு ரொம்ப தண்ணியாட்ட பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூரி இந்த மாதிரி பஃப்னு வராது. ஸோ நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மசாலா கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் இப்போது லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கோட பூ. இதில் தான் இன்றைக்கி ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். நமக்கு குக் ஆகிறது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். இதோட ஹெட் பார்ட்டும் கீழே டெய்லியும் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தோல் மாதிரி வரும். இதை ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துருங்க. இது வேஸ்ட்டு. ஸோ இது உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்து உங்களுக்கு உள்ளே ஒரு சாஃப்ட் லேயர் ஒரு குட்டி கிழங்கு மாதிரி வரும். அதை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கனாவே தெரியும் மஷ்ரூம் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரேவிக்காக ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சேனைக்கிழங்கு பூவையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஆயிலில் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா நமக்கு மசாலாஸ் 1/2 ஸ்பூன் நான் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நமக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கிக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சிடலாம். இப்போ அப்படியே போயிட்டு நான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. க்ளீனிங் அப்படின்னா டாய்ஸ் க்ளீனிங் இருக்குது. ஸோ இது எல்லா டாய்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பக்கெட்டில் நம்ம கொஞ்சமாக டெட்டால் மட்டும் சேர்த்துட்டு இந்த டாய்ஸ் எல்லாம் அதில் ரின்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது அப்படியே ட்ரை பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் டாய்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு நான் ஹால் பார்த்திங்கன்னா இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. நம்மளோட அந்த சேனைக்கிழங்கு பூ கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே திக்காகிடுச்சு. இன்னுமே நல்ல திக் கிரேவி மாதிரி வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இங்கே அந்த தக்காளியெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். கூடவே இந்த ஆனியன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் மார்னிங் கிரேவிக்காக கட் பண்ணி வச்சது. ஸோ இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் கட் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். கட் பண்ணினதாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வீடியோத்தோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.